வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டைலாக்ஸ் சேனல்ல ஹோம்மேட் ஸ்பெஷல் மசாலா வச்சு ஒரு அருமையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய் அரை தேக்கரண்டி, காய்ந்த மிளகாய் 12, கொத்தமல்லி விதை 3 தேக்கரண்டி, பெருஞ்சீரகம் 2 தேக்கரண்டி, சீரகம் 2 தேக்கரண்டி, மிளகு அரை தேக்கரண்டி, கசகசா 1 தேக்கரண்டி. குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் அரை கிலோ, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 4, உருளைக்கிழங்கு 2, சின்ன வெங்காயம் 10 முதல் 15 வரை, பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை 15 இலைகள். இஞ்சி பூண்டு விழுது செய்ய: இஞ்சி 2 இன்ச் துண்டு 1, பூண்டு 6 முதல் 8 பல். தாளிப்பதற்கு: எண்ணெய் 2 தேக்கரண்டி, லவங்கப்பட்டை 1 துண்டு, கிராம்பு 5, ஏலக்காய் 3, மிளகு 6, கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம். ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, கசகசா, காய்ந்த மிளகாய் சேர்த்து லேசாக 2 நிமிடத்திற்கு வறுக்கவும். வறுத்த மசாலாவை தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறின மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். அடுத்து அதில் துருவிய தேங்காய், மஞ்சள் தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அரைத்த மட்டன் மசாலாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை நல்லா அரைச்சு இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்து மெல்லியதாக நறுக்கிய பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து நன்றாக வதக்கவும். வெங்காயம் நன்றாக வதங்கிய பின் அரைத்து வைத்திருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். அடுத்து நறுக்கிய தக்காளி சேர்த்து 2 நிமிடங்கள் வதக்கிய பின் சுத்தமாக கழுவிய மட்டன் துண்டுகளை சேர்த்து நன்றாக கிளறி தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக விடவும். மட்டன் வேக ஆரம்பிக்கும் போது நன்றாக கழுவிய தோல் சீவாத நறுக்கிய உருளைக்கிழங்கு சேர்த்து நன்றாக கிளறி வேக விடவும். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற மட்டன் மசாலாவை சேர்த்து மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கிளறிக்கணும். உப்பு பார்த்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி மட்டன் நன்றாக வேகும் அளவிற்கு 4-5 விசில் வரும் வரை வேகவிட்டு அடுப்பை அணைக்கவும். ஆவி இறங்கிய பின் குக்கரை திறந்து நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கவும். டன்டடாய்! ரொம்ப அருமையான சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.